ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ரத்தத்தை சுத்தம் செய்து ரத்தத்தை அதிகரிக்க செய்து ஹீமோகுளோபின் குறைபாட்டை நீக்கி அல்சர் உடல் சூட்டை குறைத்து உடல் மற்றும் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை தரக்கூடிய ஒரு அருமையான ஸ்மூத்தி எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மூத்தி எல்லாருமே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இது செய்யறதுக்கு முதல் நாள் இரவே ஒரு 3லிருந்து 4 பாதாம் பீசின் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு முறை அலசுறதா இருந்தாலும் அலசிக்கோங்க, இல்லைனா ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா ஒரு ஜெல்லி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பாதாம் பீசின் உடலுக்கு நல்ல ஒரு பொலிவையும் தரும், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி உடல் சூட்டையும் தணிக்கும். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்ல ஒரு பாதி பீட்ரூட் போல தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கருப்பு திராட்சை, காய்ந்த திராட்சை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன், 10 போல சேர்த்துக்கோங்க. இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சையை நம்ம சாப்பிடும் பொழுது ரத்தத்தை நல்லா சுத்தம் செய்து உடல்ல ரத்தத்தை அதிகரிக்க செய்யும், ஹீமோகுளோபின் குறைபாட்டையும் நீக்கிடும், புத்துணர்ச்சியை கொடுத்து நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும் நீக்கிடும். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச அந்த பாதாம் பிசின் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதில் இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சுவைக்காக 1லிருந்து 1.5 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. தேன் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். பீட்ரூட்டை நம்ம வடிகட்டாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு அந்த வாமிட் சென்சேஷன் இருக்கும். அதனால தான் நான் வடிகட்டிட்டு பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு வடிகட்டாமல் தான் பயன்படுத்தணும்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை எப்போ சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் சாப்பிடலாம். காலையில் ஒரு 11 மணி போல் சாப்பிடலாம், இல்லைனா மாலை நேரங்களில் ஒரு 4 மணி போல் சாப்பிடலாம். யாரெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. இது வாரத்தில் 2 முறை 3 முறை சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க செய்யும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், புது ரத்தமும் உடம்புல நல்லா ஊற ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபின் குறைபாடும் நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல ஒரு பொலிவையும் தரும். சில பேருக்கு முகப்பருக்கள், கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாமே முகத்தில் அதிகமாக இருக்கும், தோல் சுருக்கங்கள் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த தோல் சுருக்கத்தையும் நீக்கும், முகத்துக்கு நல்ல இயற்கையாகவே ஒரு பொலிவு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.